ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஆகாஷ். நம்ம வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சேலஞ்ச் டே 1 கைஸ். இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் நாள் ஓட்ட போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக. நீங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், எவ்வளோ நேரம் ஓட்ட போகிறோம், அதெல்லாம் நான் வீடியோ போடுறேன் கைஸ். சரி, அவங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இவங்க என்னடா ஏதோ சேலஞ்ச் இல்லைன்னுட்டானே அவர் தெரியாதவங்க கேட்டிங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா 7 நாளில் 10,000 ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் கைஸ். அதுதான் நம்ம சேலஞ்சு, ஃபஸ்ட் சேலஞ்சு நம்மளுக்கு இந்த யூடியூப்பில். அதனால் தான் நம்ம எடுக்கிறோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பெல்லைக்கான் தட்டிக்கிட்டு போங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம வீட்டிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. டைம் கரெக்டாக எத்தனை மணின்னு சொல்லவா? 2 நிமிஷம். டைம் கரெக்டாக 1:43 கைஸ். 11:43 இருக்குது. கொஞ்சம் லைட்டாக வளருது, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஏன்னா வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பக்கம் ஆகிப்போச்சு கைஸ். வீடியோ எடுத்து 4 நாள் பக்கம் ஆகி போனதுனால கொஞ்சம் வளருது லைட்டாக, கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி என்னடா ஃப்ரெஷ்ஷாக இருக்க. இன்றைக்கி இது நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை கைஸ். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் பண்ணும்போது தூக்கமே வர மாட்டேங்குது கைஸ். அது நிஜம்தான். நான் ஒரு சில வீடியோலலாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த சேலஞ்சு இந்த மாதிரி ஒன்று ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி பைக் வாங்கும்போது அது முதல் நாள்லாம் தூக்கம் வராது. அந்த மாதிரி தான் கைஸ். நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. எப்படியாச்சும் இந்த சேலஞ்சில் நம்ம ஜெயிச்சு வரணும் கைஸ். இது என்னடா பெரிய சேலஞ்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிய சேலஞ்சும் இல்லை, ரொம்ப சின்ன சேலஞ்சும் இல்லை, கொஞ்சம் மீடியமான சேலஞ்சு. அதே மாதிரி இந்த 7 நாளில் 10,000 சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப ஈஸின்னு கூட சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது. கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான். கொஞ்சம் கஷ்டப்படணும் கைஸ் ஸ்டார்டிங்கில். சரி, எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஜொமேட்டோ எப்படி ஆர்டர் தர்றாங்க இப்படிலாம் பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சவங்கலாம் ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க கைஸ், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் லிமிட்டு அப்படின்னு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னும் ஆன் பண்ணல. ஆனால் ஜொமேட்டோ நம்ம எத்தனை மணிக்கு கரெக்டாக இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கரெக்டாக 12 மணிக்கு ஆன் பண்ணுவோம் கைஸ். அங்கே போய் லொக்கேஷன் போயிட்டு கரெக்டாக 12 மணிக்கு நம்ம ஆன் பண்ணுவோம். அதே மாதிரி 6. சரி, வாங்க ஆன் பண்ணிடுவோம். 11:56க்கு நம்ம ஆன் பண்ணுறோம். அதே மாதிரி நைட்டு எத்தனை மணி வரை ஓட்ட போகிறோன்னு எல்லாமே நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் கைஸ். என்னடா வீடியோ போட முடியலேன்னு கொஞ்சம் வருத்தம். எதனால வீடியோ போட முடியலன்னா, நம்ம கேமராவுக்கு வந்து அந்த ஒரு மவுண்ட்டு இருக்குல்ல கைஸ், மவுண்ட்டு ஒன்று டைட் பண்ணுவோம். நான் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். அந்த மவுண்ட்டு டைட் பண்ணுறது நான் அன்றைக்கி கேமரா மழை பெய்யும்போது எடுத்து வச்சேன். நான் உள்ளே எடுத்து வைக்கும்போது என்ன ஆச்சு, அந்த மவுண்ட் வந்து நான் டைட் பண்ணாமல் விட்டேன் போல். அது வந்து காணாமல் போச்சு. அதை டைட் பண்ணாமல் விட்டனால அதை நான் வண்டி ஓட்டும்போது அது விழுந்துருச்சு போல் கீழே என்கிட்ட. சரி, நான் கூட தேடி பார்க்குறேன் கிடைக்கவே இல்லை. அடுத்த நைட்டு தான் கைஸ் நான் போய் வாங்கிட்டு, சரி நீ எப்படியாச்சும் எடுத்தே அவனுக்கு வீடியோ அப்படின்னு நினச்சி தான் கைஸ் போய் வாங்கிட்டு வந்தேன் கைஸ் இன்றைக்கி. ஆனால் இந்த சேலஞ்ச் நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ முடிஞ்சாலும் போராடுவோம் கைஸ், விடவே மாட்டோம். அசால்ட்டாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம். நான் ஆர்டர் போட்டோடனே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம ஃபஸ்ட் ஆர்டரு பிக் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. இங்கே திருநெல்வேலியில் அம்மன் ஹோட்டல்லேருந்து போட்டிருக்காங்க. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னால் கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் கிட்ட காட்டுச்சு. அங்கே போவோம், ஜாலியாக போவோம். 11 கிலோமீட்டர் போகணும் கைஸ். இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நாங்கள் எத்தனை மணிக்கு ஆன் பண்ணோம்? 12 மணிக்கு ஆன் பண்ணோம். ஆனால் 12:49க்கு தான் முதல்ல நம்ம பிக்கே பண்ணியிருக்கோம். என்னடா அவ்வளோ நேரம் பண்ணிகிட்டே இருந்தேன்னு கேட்டீங்கன்னா, அதான் கைஸ் தப்பு. நான் கரெக்டான டயத்துக்கு வந்துட்டேன் கைஸ். ஆனால் ஆர்டர் இல்லை கைஸ். இந்த திருநெல்வேலியில் எப்போவுமே அப்படி தான்ப்பா, 12:30க்கு மேலே தான் ஆர்டரே விழுகும். அது வரைக்கும் விழுகாதுன்றேன். நம்ம ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து ரீச் ஆக போகிறோம். வந்துட்டோம் கைஸ். இந்த சந்து திரும்பினோடனே வீடு காட்டுது, பார்ப்போம் இருக்காங்களா இல்லையா.
சரி ஓகே கைஸ், நான் வந்துட்டேன். இருங்க, கஸ்டமர் கால் பண்ணிவிட்டு அடுத்து நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணவா. நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்தாச்சு. எவ்வளோ தந்தாங்க பார்ப்போமா. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 12 கிலோமீட்டர் 115 ரூபா தந்திருக்காங்க கைஸ். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். 122 ரூபா கட்டினாங்க, 115 ரூபா, 6 ரூபா குறைச்சிருக்காங்க. எதுனால குறைச்சாங்கன்னு தெரில, 6 ரூபா குறைச்சிட்டாங்க. 12 கிலோமீட்டருக்கு 115 ரூபா. சரி வாங்க, நம்ம ஃபுட் எடுத்தாச்சு. இப்போ ஓட்டையாக இருக்குப்பா, ஓட்டை ஆயிடுச்சுன்னு சரிண்ணே பார்த்து போய்ட்டு வா. நம்ம அண்ணனுக்கு எங்கிட்டோ போட்டிருக்கான்ப்பா 12 கிலோமீட்ரு. ஏதோ கள்ளிக்குடி தாண்டி போகிறாரு தலைவர். பார்த்து போயிட்டு வரட்டும். நம்மளும் கிளம்பியாச்சு. மழை வர்ற மாதிரி இருக்குது கைஸ். மழை வருமோ, ஒருவேளை வந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாமே வச்சுருக்கோம். பூந்துள்ளாடுவோம், மழையிலையும் பூந்துள்ளாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெயின் கோட் இருக்குது, ஃபோனுக்கு கவர் இருக்குது. சார்ஜ் மட்டும் தான், மொபைலுக்கு சார்ஜ் மட்டும் இருந்தால் போதும். 70 இருக்குது போதும்னு நினைக்கிறேன். போட்டுக்குவோம் எதுக்கும். 5 மணி 4 மணி போல் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த கேமரா மாட்டி ஆங்கிள் செட் பண்ணலாமா, அது ஒரு ஆங்கிள் பண்ணலாமான்னு தோணுது. பார்ப்பேன், நான் பார்ப்பேங்க. ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் ஆர்டர் தராமல் இந்த இடத்துல அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி கைஸ், நம்ம கிளம்பியாச்சு. ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. 12வது ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம் கைஸ். இது ஆர்டர் திருப்பன்றது தான், தெரிஞ்ச ஏரியா தான். அப்படியே கொடுத்துட்டு சிட்டாக பறந்து வருவோம். திரும்ப உள்ளே என்ட்ரியாக எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு 1400 நம்மளுக்கு ப்ராஃபிட் வேணும் கைஸ். அப்போ தான் நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியும். பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குது என்ன, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவில் யாராச்சும் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு ஒரு 8 மணி போல் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த ஆர்டர் எடுக்கும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:46 கைஸ். இது வரைக்கும் நம்ம டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 1121 ரூபா ஏர்ன் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம்னா 19 ஆர்டர் நம்ம பார்த்துருக்கோம் கைஸ். எதனால நம்மளால் மோட்டோ விளாக் பண்ண முடியலன்னா, நைட்டு கொஞ்சம் வெரைட்டி ஓட்டிகிட்டே இருந்தேன் கைஸ். அதனால் நம்ம எடுக்க முடியல, யோசிக்காதீங்க. ஓகே கைஸ், நான் அடுத்த நைட்டு உங்களுக்கு போகும்போது நான் வீட்டுக்கு போகும்போது நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய். ஓகே கைஸ், நான் அடுத்த எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன்னா 1:30 மணி ஆயிடுச்சு கைஸ். வீட்டுக்கு 1:30 மணிக்கு வந்தேன். நம்ம டே 1 ப்ராஃபிட் பார்த்துருவோமா. மொத்தம் டோட்டலாக இன்சென்டிவ் எல்லாமே சேர்த்து 1429 ரூபா சம்பாரிச்சிருக்கோம் கைஸ். அதில் நம்ம பெட்ரோல் போக மிச்சம் நம்ம டே 1 ப்ராஃபிட்னா, பெட்ரோல் நம்ம 3 லிட்டர் போட்டோம், 304 ரூபாய்க்கு போட்டோம். டே 1 ப்ராஃபிட்னா எவ்வளோ தெரியுமா, 1125 ரூபா கைஸ். டே 1 ப்ராஃபிட். இன்னும் நம்ம டே 6 நாளில் எவ்வளோ நம்மளுக்கு வேணும்னா 8775 ரூபா நம்மளுக்கு வேணும் கைஸ். சேலஞ்ச் ஜெயிக்கிறோமா தோக்குறோமா பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. பாய்.